أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்றாட வாழ்க்கை பற்றி குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களுடன் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். 1. அதிகாலை வாழ்க்கை, தஹஜ்ஜுத் தொழுகை மற்றும் பஜர் தொழுகை. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தின் இறுதிப் பகுதியில் எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகை தொழுவார்கள். இது அவர்களின் தினசரி வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதியாக இருந்தது. குர்ஆன் ஆதாரம்: நபியே, இரவில் ஒரு பகுதியை தொழுகையால் கழியுங்கள். சூரா பனூ இஸ்ராயீல், அத்தியாயம் 17, வசனம் 79. ஹதீஸ் விளக்கம்: இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் எழுந்து நீண்ட நேரம் தொழுவார்கள். அவர்களின் கால்கள் வீங்கும் வரை தொழுவார்கள். சஹீஹ் புகாரி, வசனம் 4837. பின்னர் பஜர் தொழுகையில் ஜமாஅத்தில் இமாமாக இருந்து தொழுகை நடத்துவார்கள். 2. பஜர் தொழுகைக்கு பிறகு திக்குர் செய்வார்கள். சஹாபாக்களுடன் அமர்ந்து அவர்களுடன் ஆலோசனை செய்வார்கள். அவர்களுக்கு அறிவுரை வழங்குவார்கள். ஹதீஸ் ஆதாரம்: பஜர் தொழுகைக்கு பிறகு இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதிக்கும் வரை அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். இந்த நிகழ்வு சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் நூலில் வசனம் 670 இல் இடம்பெற்றுள்ளது. 3. உணவு முறைகள் மற்றும் எளிமை. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். சில நாட்கள் வீட்டின் அடுப்பில் தீ ஏற்றப்படாமல் இருந்தது. பேரீச்சம் பழம் மற்றும் தண்ணீர் போதும் என்று திருப்தி அடைந்தார்கள். ஹதீஸ் விளக்கம்: இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் 2 மாதங்கள் வரை அடுப்பு எரியவில்லை. சஹீஹ் புகாரி, வசனம் 6459. 4. குடும்ப வாழ்க்கை. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தினருடன் அன்பாக நடந்து கொண்டார்கள். வீட்டு பணிகளிலும் வீட்டில் உள்ள பெண்களுக்கு உதவி செய்வார்கள். ஹதீஸ் விளக்கம்: இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் குடும்பத்துக்கு சேவை செய்தார்கள். சஹீஹ் புகாரி, வசனம் 676. இந்த செயல்கள் சிறந்த குடும்பத் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 5. சமூக வாழ்க்கை. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியில் மிக உயர்ந்த குணநலனுடன் வாழ்ந்தார்கள். ஏழைகளுக்கு உதவி, நோயாளிகளை சந்தித்தல், துன்பப்படுவோருக்கு ஆறுதல். குர்ஆன் விளக்கம்: நீங்கள் உயர்ந்த குணநலனில் உள்ளீர்கள். சூரா அல்-கலம், அத்தியாயம் 68, வசனம் 4. 6. தொழுகை மற்றும் இறைபக்தி. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வேளை தொழுகையை நேரத்தில் நிறைவேற்றுவார்கள். சுன்னத் தொழுகைகளை அதிகப்படியாக தொழுவார்கள். தொழுகையில் மிகுந்த பணிவுடன் தொழுவார்கள். ஹதீஸ் விளக்கம்: நீங்கள் என்னை பார்த்து நான் தொழுவது போலவே நீங்களும் தொழுது கொள்ளுங்கள். சஹீஹ் புகாரி, வசனம் 631. 7. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரவு வாழ்க்கை என்பது இரவில் குர்ஆன் ஓதுதல், அல்லாஹ்விடம் துஆ செய்தல், தஹஜ்ஜுத் தொழுகை தொழுதல் மற்றும் இறை வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். குர்ஆன் விளக்கம்: அவர்கள் இரவில் சிறிது நேரம் மட்டுமே தூங்குவார்கள். சூரா அத்-தாரியாத், அத்தியாயம் 51, வசனம் 17. 8. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது குணநலன்கள்: எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பார்கள். மிகுந்த பொறுமை உடையவர்கள். எந்த தவறாக இருந்தாலும் மிகவும் பெருந்தன்மையுடன் மன்னிக்க கூடிய தன்மை கொண்டவர்கள். குர்ஆன் விளக்கம்: அல்லாவின் தூதரில் உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி உள்ளது.
சூரா அல் அஹ்ஸாப் அத்தியாயம் 33 வசனம் 21. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்றாட வாழ்க்கை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் முழுவதும் இறைபக்தி, எளிமை, மனிதநேயம், ஒழுக்கம் போன்ற இவையனைத்தும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாக நபி அவர்களது வாழ்க்கை முறைகள் இருந்தது. சுருக்கமாக சொன்னால், காலையில் தொழுகை மற்றும் திக்கிர், நாள் முழுவதும் சேவை மற்றும் நல்ல நடத்தை, இரவு நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகை மற்றும் துஆ. இறுதியாக இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அன்றாட வாழ்க்கை பற்றி குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களுடன் விளக்கமாக இந்த வீடியோவில் நாம் இதுவரையில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ். இந்த டிவி சேனலில் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரத்தை கொடுத்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிவி சேனல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும், லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير. وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير. إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور تكاد تميز من الغيظ كلما ألقي فيها فوج سألهم خزنتها ألم يأتكم نذير قالوا بلى